நம்ம புது மாடல் பர்க்மன் எடுத்ததுலருந்து, அதுக்கு ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போடவே இல்ல. பிகாஸ் ஆர்டர் போட்டிருக்கோம் சார். இது டோட்டலி இந்த வண்டி டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்கிறதால, இதுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நாங்க ஆர்டர் போட்டிருக்கோம். வந்துரும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. உங்களோட ஃபிட்டிங்ஸ் வந்துருச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேரா ஷோரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு, வெயிட்டிங் ஹால்ல உட்கார்ந்தோம். ஒரு டீய குடுத்தாங்க. டீ குடிக்கிற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஏசி ரூம்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே, நம்மளுடைய வண்டியில ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஃபிட்டிங்ஸ் மாட்டுனாலும், ஃபுட் ரெஸ்ட் இன்னும் வரல சார் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. சரிங்க அது வந்தவுடனே நம்மளுக்கு மாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அவங்கள்ட்ட வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வெயிட் வரும்னு நெனச்சேன். ஆனா பார்த்தா 2 கிலோ கூட தேறவே இல்ல. ஃபைனலி நம்மளோட ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாங்க. அதுக்கு ஃப்ளோர் மேட், அதுக்கப்புறம் பேக் பம்பர், ஃப்ரண்ட் பம்பர்ன்னு சொல்லி மாட்டுனாங்க. இதோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளோ பெருசா இத நம்ம எதிர்பார்க்க முடியாது. கையாலேயே நல்லாவே ஆடுது. என்னதான் இருந்தாலும் ஹெவி பம்பர் மாரி வரவே வராதுங்க. நம்ம வண்டி வாங்கும்போதே கிட்டத்தட்ட ரூ. 4500 வந்து இதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேண்ட் கிரிப் ஆல்சோ போட்டிருந்தாங்க. எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாததுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஓகே தான் அப்படின்ற மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனச தேத்தியாச்சு. ஓகே ஒரு வழியா ஃபிட்டிங் ஆச்சும் மாட்டிட்டோம்ல சந்தோஷம். ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்.